ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ளம்மிங்கை வந்து சாக் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹெட் கோச் அவர் ஹெட் கோச்சுன்னு சொல்லி நாமளே வந்து பல அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், பல அனாலிட்டிக்ஸ் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகிரங்கமான ஒரு ஹேமங் பதானியோட ஃபோட்டோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளம்மிங்கோட கோச்சிங் வந்து எவ்வளோ தூரம் நல்லா இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஹெட் கோச்சை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோச் அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எம்எஸ் தோனி வந்து மென்டர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புமே இருக்குது. அது போக வந்து கோச் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எம்எஸ் தோனி டிசைட் பண்ணுவாரா, இல்லை வந்து புதுசாக வர கோச் தான் டிசைட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் புதுசாக வர கோச் தான் வந்து அதை டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கோச்சஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறதுமே ஸ்டாஃப்ஸ் வந்து டிசைட் பண்ணுறதுல எம்எஸ் தோனி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டாக் வந்து போயிட்டுருக்குது. சஞ்சு சாம்சனும் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. வந்து ட்ரேட் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் நடந்துடாது, வந்து விறுவிறுப்பாக பரபரப்பாக எல்லாருமே பேசினாலுமே ட்ரேட் நடக்கிறது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ரொம்பவே வந்து அதில் வந்து விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டீமுக்கு எல்லாமே வந்து ஓகே ஆகுதா, நம்ம இல்லாட்டினாலுமே இந்த டீம் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதும், அடுத்து வந்து யார் வரப்போகிறா, நம்ம கேப்டன்சி பண்ணாட்டினாலுமே யார் கேப்டன்சி பண்ண போகிறா, எல்லாமே டிசைடிங் ஃபேக்டராக அமைஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட விஷயம் சொல்லி நாம் வந்து அங்கே மாறணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, நான் ட்ரேடுக்கு வரேன் அப்படிங்கும்போது, இருந்தாலுமே என்னோடய விஷயம் வந்து சிஎஸ்கேக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்ஸ் போகிறோம் அப்படிங்கன்னா நமக்கு ஈக்குவலாக அவங்க வந்து யாரை கொடுப்பாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கோச் வேறு மாறுறாங்க அப்படிங்கும்போது ஸோ எல்லாமே வந்து கலந்து வருது. ஸோ வந்து ஹார்திக் பாண்டியா ட்ரேடை தான் வந்து சஞ்சு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவரோட ட்ரேடுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து ரீப்ளேஸ் ஆகும்போது சஞ்சுவோட ட்ரேடு வந்து ஈஸியாக நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரேடு நடக்கிறதுல வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நடந்துடாது அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஃப்ரான்ச்சைஸில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சு வரணும், அப்படி அமைஞ்சு வந்தால் தான் வந்து நம்மளால் வந்து நம்ம விருப்பப்பட்ட டீமுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதையும், கேப்டனாக வந்து போவதை விட வந்து நான் ஒரு பிளேயராக உள்ளே வரணும் அப்படிங்கிறதான் சிஎஸ்கேக்கு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதையும் விருப்பத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட். அதுவும் முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் வந்து ருத்ராஜ் கேக்வாட் இருக்கிறதுனால ஆடட் வேல்யூ மாதிரி சிஎஸ்கேயில் நான் போய் ஜாயின் பண்ணது வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து அதனால் வந்து ட்ரேட் நடக்கிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதில் பல விஷயங்களை வந்து கடந்து வந்தால் வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து உண்மை தான். ஏன்னா ஹார்திக் ட்ரேடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ ஹார்திக் வந்து வெளியே வரப்போகிற ஹார்திக் பாண்டியா வந்து வெளியே வர போகிறாரு, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து சேஞ்ச் ஆக போகிறார் அப்படிலாம் சொல்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக வந்து பிளேயரை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து சிஎஸ்கேவால் கொடுக்க முடியுமா, யாரை எதிர்பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது, யாரை வந்து சிஎஸ்கே வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுமே. இப்படி பார்க்கும்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ருத்ராஜ் கேக்வாட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிதுங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு செஸ் டேவை முன்னிட்டு இப்படி ஒரு போஸ்டர் வந்து சிஎஸ்கே வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கீ பிளேயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் டிவால் பிராவிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, இவங்க 5 பேரையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது வந்து வேறு லெவல் மென்ஷனிங்காக இருந்துச்சு. ஸோ இவங்க யாரையுமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா முக்கியமான கீ பிளேயர்ஸ் வந்து செஸ்ஸில் எப்படியோ அதே மாதிரி வந்து முக்கியமான கீ பிளேயர்ஸாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுக்கு இப்படி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹேமங் பதானி விஷயத்துக்கு வருவோம். ஹேமங் பதானியை வந்து ஏன் வந்து சிஎஸ்கேன்ஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளம்மிங் கோச்சாக இருந்ததே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார், அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட இப்போ வந்து சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்க காரணம் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக. பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்ப்ரெட்டும் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு வேளை வந்து ஹெட் கோச்சாக வந்து பதானி வந்து டிசைட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்து போயிட்டுருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து பழைய ஃபோட்டோ தான், யாருமே பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2024 25 வந்து எடுத்தது. ஸோ இது வந்து இந்த என்னென்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்காக சிஎஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இது வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. அதனால வந்து இவரை வந்து ஹெட் கோச்சாக எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாரு ஃப்ரான்ச்சைஸில் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேணாம். இன்னும் யாரையுமே முடிவு பண்ணல, அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ ஹேமங் பதானியை வந்து ஹெட் கோச்சாக முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு முடிவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு கரெக்டான ஆளை தான் எடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேமாரி ஹேமங் பதானி எடுக்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ரைட்டான பர்சன்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க வெளியில். அவங்கள அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ராகுல் டிராவிடுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போன சிஎஸ்கே வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் வரணும் அப்படிங்கிற என்னோட விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, இந்த டாக் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி. இது அமைஞ்சால் சூப்பராக இருக்குங்க, செட்டானால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா வந்து
கேப்டன் ருத்ராஜா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியா வரமாட்டார் அப்படிங்கிறது தோணுது. ஸோ கேப்டன் ருத்ராஜ் அண்ட் ராகுல் டிராவிட் வந்து ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். சஞ்சு ராகுலும் ஏற்கனவே கேப்டன்ஷிப் வந்து கோச்சாவும் வந்து காம்போவில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஃப்ரெண்டுனால வந்து நல்லாவே ஒரு 3 காம்போவுமே செம்மையாக செட் ஆகும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு செம்மையாக ஒத்து போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா சிமிலராக வந்து ஃப்ளமிங் வந்து எப்படி போனாரோ அதே மாதிரி தான் போகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் ராகுல் டிராவிட் மேலே ஒரு தனி ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா வந்து அது செட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து லுக் இன்ட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதையும் தாண்டி யாரெல்லாம் கோச்சை பார்க்குறாங்க அப்படிங்கிறமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடம் வோக்ஸையும் வந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் வந்து எப்படிங்கிறது தெரில. ஸோ பல பேர் அடிபடுது. ஆனால் நமக்கு தோன்றது வந்து நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது ராகுல் டிராவிட் அவர்கள் நிதானமாக வந்து எல்லாத்துமே வந்து முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 2020 வேர்ல்டு கப்லேயே அதை நல்லாவே பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்பில் மிஸ் பண்ணது வந்து 2020 வேர்ல்டு கப்பில் வந்து எடுப்பார். அது வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த மென்டர்ஷிப்பும் சரி கோச்சாகவும் சரி நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ இங்கேயும் வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவரை கூப்பிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்குமே இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட கேப்டனாக வந்து களத்தில் இறங்குறாரு. வெஸ்ட் ஜோனில் வந்து துலீப் ட்ரோபிக்கு வந்து களம் இறங்குறாரு. அவர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் வந்து நிறைய ஷோ பண்ண வேண்டியது இருக்குது நிலமையில் இருக்கார். ஏன்னா வந்து இதில் வந்து ஜெயிக்கணும், நல்லா பண்ணணும். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடியையும் டெஸ்ட் மேட்ச்லேயும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் கிரிக்கெட் டீமில். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 ஸ்பாட்டை வந்து ருத்ராஜ் கேக்வாட் பிடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். நம்பர் 4 இல்லைனா 5 கூட இஷான் கிஷானுக்கு பதிலாக ருத்ராஜ் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லை சஞ்சு வந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு டாக் போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓடிஐயில். அதுவும் ருத்ராஜ் கேக்வாடு விராட் கோலியோட அந்த விக்கெட் பிட்வீன் ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா ருத்ராஜ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா செம்மையாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ருத்ராஜோட கேப்டன்ஷிப்பும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ தலை தோனி அவர்கள் வந்து சிஎஸ்கேக்கும் மென்டராக வரணும், இந்தியன் டீமுக்கும் மென்டராக வரணுங்கிறது தான் விருப்பம். அது எப்படி அமையுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா ட்ரேட் வந்து நடக்கணும் சிஎஸ்கேக்குள்ளே. ஆனால் சிஎஸ்கே வந்து யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற வெயிட்டிங்கும் இருக்குது. எப்படி வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்டராக வந்து ஆல்ரவுண்டராக வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபினிஷர் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அது வந்து எம்எஸ் தோனியோட முடிவு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அவருக்கு வந்து இன்ஜுரியாக இருக்கார், இல்லை வந்து நான் விளையாட வரல அப்படிங்கிறது. ஏன்னா ஆகஸ்ட் 15 வரை வருது. அதனால அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு ஃபினிஷர் நமக்கு வந்து கண்டிப்பாகவே தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளமிங் மாதிரியே வந்து எல்லாருமே வந்து இது பொறுத்து போகிற மாதிரி பேஷன்ஸாக வந்து கொண்டு போகிற மாதிரி மேட்ச்சை வந்து எந்த ஆங்கிள்லையும் யோசித்து நிதானமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கோச் வரணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்குதுன்னு தான் சொல்லணும். சஞ்சு சாம்சனோட ட்ரேட் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஹெட் கோச்சாக வரவங்களுமே வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹெட் கோச்சை கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம சிஎஸ்கே கப் அடித்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கப் அடித்ததை விடுங்க, பிளே ஆஃப்குள்ளே போயே 3 வருஷம் ஆகுங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ திருப்பி வரணும், கம்பேக் கொடுக்கணும், ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸும். நம்மளும் அதே வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரேட் எப்படி போகுது, ஹெட் கோச் வந்து யார் வர்றாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்குது நாள் போக போக. ஸோ சிஎஸ்கே கையில் எப்படி வந்து அது வந்து கப் வந்து உட்கார போகிறதும் வெயிட்டிங்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.